ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்மஸ் பெருவிழாவிற்காக ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பெருவிழாவிற்காக ஒவ்வொரு வருடமும் காத்து கொண்டிருக்கின்றோம். டிசம்பர் மாதம் 25, 24 இரவே ஆலயத்திற்கு சென்று அங்கு அமர்ந்து இரவு நைட்டு 11:30 வந்து அமர்ந்து 12 மணிக்கு இறைமகன் இயேசு பிறக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாம் பெருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றோம். அதற்காக நாம் நல்ல விதத்திலே தயார் செய்கின்றோம். வீட்டை அலங்கரிப்பது, நம்மை அலங்கரிப்பது, குடில் செய்வது, இவ்வாறாக புது ஆடைகள் வாங்குவது, இவ்வாறாக அடுக்கிக் கொண்டே போகலாம். கிறிஸ்துமஸிற்காக நாம் தயாரிக்கின்ற ஒவ்வொரு தயாரிப்பு இதிலே பார்க்கும் பொழுது இறைமகன் இயேசு உலகிலே பிறப்பதற்காக அதிகமான நபர்கள் அவர்களது வாழ்க்கையே தியாகம் செய்தார்கள். அதில் ஒருவர் அன்னை மரியாள். அன்னை மரியாள் முதலிடத்திலே இருக்கின்றார். வாழ்க்கை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றார். மற்ற நபர்களைப் போல வாழாமல் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வு, கடவுளுக்கு பிடித்தமான ஒரு வாழ்வு. ஆகவே தான் கபிரியேல் தூதரை இறைவன் அனுப்பி அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தார். அருள் நிறைந்தவளே வாழ்க, அருள் நிறைந்தவளே வாழ்க என்று கடவுளால் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரே நபர் அன்னை மரியாள். அந்த அளவுக்கு அருள் நிறைந்தவளாக, புனிதமான ஒரு நபராக வாழ்ந்தவர் என்று பார்க்கின்றோம். அவரது நேற்று பார்த்தோம், நேற்றைய நற்செய்தியிலே இவ்வாறு பார்த்தோம். ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி முற்றிலுமாக தம்மையே அர்ப்பணிக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இவர் அப்பொழுதுதான் கருவுற்றிருக்கின்றார். ஆனால் அவரது துன்பத்தை எல்லாம் பொருள்படுத்தாது அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எலிசபெத் அம்மாளை சந்தித்து இதில் பார்க்கின்றோம். நாளைய நாளிலே பார்க்கின்ற வசனம் அன்னை மரியாளுடைய பாடல். இறுதியில் மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத் அம்மாவோடு தங்கி இருந்து அதன் பிறகு வீடு திரும்பினார் என்று பார்க்கின்றோம். சும்மா தங்கி இருக்கவில்லை, மாறாக எலிசபெத் அம்மாளுக்கு உதவியாக இருக்கின்றார். ஜக்கரியாவும் எலிசபெத் அம்மாளும் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு உதவியாக அன்னை மரியாள் சென்று அங்கு பணிபுரிந்தார் என்று பார்க்கின்றோம். அடுத்தவருக்கு ஊழியம் செய்தார் என்று பார்க்கின்றோம். அவரது கஷ்டத்தை எல்லாம் பார்க்காமல் அடுத்தவருக்காக உதவி செய்கின்றார். ஆகவே அப்பேற்பட்ட செயலை இன்று நமது தாய் திருச்சபை எடுத்து காட்டுகின்றது. நாமும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்றோம். நமது கொண்டாட்டத்தின் மூலமாக யாராவது ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா? கண்டிப்பாக நம்மை சுற்றி அதிகமான நபர்கள் இருக்கின்றார்கள். உடுத்த உடை இல்லாமல் இருப்பார்கள், சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு நம்மால் இயன்ற அளவு உதவி செய்யலாம். கண்டிப்பாக அவர்களுடைய அண்டை வீட்டார் அல்லது தூரத்தில் இருந்தாலும் சரி, நமது கண் முன்னே கஷ்டப்படுகின்ற நபர்களை சந்தித்து அவர்களுக்கு நம்மால் இயன்ற அளவு உதவி செய்வதுதான் உண்மையுள்ள கிறிஸ்துமஸ் விழா என்பதை நாம் உணர வேண்டும். அன்னை மரியாள் தமது கஷ்டத்தை எல்லாம் பார்க்காமல் அடுத்தவர் எலிசபெத் அம்மாளுடைய கஷ்டத்தை பார்த்து அங்கு அவருக்கு உதவி செய்தது போல நாமும் அதே போல, எனக்கு எங்கள் பிள்ளைகளுக்கே ட்ரெஸ் எடுக்க வசதி இல்லை என்று நினைக்கலாம். இருப்பினும் அதிலே கொஞ்சம் சேர்த்து வைத்து இன்னொரு குழந்தை நம்மளுக்கு இருந்தால் என்னமா இருக்கும் என்று நினைத்து இன்னொரு யாராவது ஒருவருக்கு உதவி செய்யலாம், புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். கண்டிப்பாக அதுபோல் குழந்தைகள் புதிய ஆடையை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைவார்கள். அதே போல் கிறிஸ்துமஸ் அன்று வித்தியாசமான உணவு சமைக்கலாம். அந்த உணவிலிருந்து கொஞ்சம் எடுத்து அண்டை வீட்டார் அல்லது கஷ்டப்படுகின்ற குடும்பங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதை தான் இறைவன் உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்வு, உண்மையுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்று பார்க்கின்றார். இவ்வாறு செய்யும் பொழுதுதான் கடவுளுடைய கண் பார்வையில் பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள். அன்னை மரியாளை பார்த்து பெண்களுள் சிறந்தவர், வயிற்றில் வரும் குழந்தை சிறந்தது என்று சொல்லி பேறு பெற்றவர், நீ பேறு பெற்றவர், கடவுளுடைய வார்த்தையை நம்பிய நீர் பேறு பெற்றவர். கண்டிப்பாக இறைமகன் இயேசு சொன்ன வார்த்தைகள் நம்மால் இயன்றளவு ஏழை எளிய மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நம்மால் இயன்றளவு அடுத்தவர் மீது அக்கறை கொண்டு வாழ வேண்டும், இரக்கம் கொண்டு வாழ வேண்டும்.
கனிவுடைய நெஞ்சத்தை கொண்டு வாழ வேண்டும். மலைப்பொழிவிலே பார்க்கின்ற அதிகமான வசனங்கள். ஆகவே இது போன்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாம் கடைபிடித்து வாழ்கின்றோமே, அப்பொழுதுதான் நமது வாழ்வு உண்மையுள்ள வாழ்வாக இருக்கும். நமது வாழ்வு மறு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நமது உள்ளத்தில் மட்டும் பிறக்கக்கூடாது, மாறாக அவரது வார்த்தைகள் நமது உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும். அவரது வார்த்தைகள் நமது உள்ளத்தில் விதைக்கப்படும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக நமது வாழ்வு இருக்கும். அவ்வாறு வாழும் பொழுதுதான் நம் அனைவரையும் பார்த்து இவர்கள் தான் உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்து பிளஸ் அவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து பிளஸ் அவன், அவன்தான் கிறிஸ்து, அவள்தான் கிறிஸ்து என்று சொல்லும் அளவுக்கு நமது வாழ்வு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்வு, அதுதான் உண்மையுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். ஆகவே என்பார்களே, இந்த திருப்பலிலே கலந்து ஜெபிக்கின்றோம். அன்னை மரியாள் அருமையான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும். அன்னை மரியாளை விட சிறந்த ஒரு நபர் இவ்வுலகிலே இல்லை என்று நாம் நினைக்கின்றோம். கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இறைமகன் இயேசு கூறினார். இறை வார்த்தையை கடைபிடித்து அதற்கு ஏற்றபடி வாழ்கின்ற அவர்கள் மரியாளை விட பேறு பெற்றவராக இருப்பீர்கள் என்று இறைமகன் இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே அப்பேற்பட்ட வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இறை வார்த்தையை கடைபிடித்தால் அன்னை மரியாளை போல வாழலாம் என்ற வாய்ப்பு. ஆகவே அன்னை மரியாளை போல வாழ நம்மையே நாம் தயார் செய்வோம். இறை வார்த்தையை அறிந்திருக்கின்றோம். அறிந்த அந்த இறை வார்த்தையை நமது வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்துவோம். அடுத்தவரை அன்பு செய்வது, பகைவரையும் அன்பு செய்வது, நமக்கு துன்பம் தருபவர்களுக்காக ஜெபிப்பது, அதையெல்லாம் நமது வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றி தரும் பொழுது கடவுள் நம்மீது அன்பு கொள்வார், நம்மை பார்த்து பேறு பெற்றவர் என்று சொல்லுவார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். சந்தோஷ தேவ ரகசியங்கள் அனைத்துமே அவருக்கு துன்பமாகத்தான் இருந்தது, ஆனால் அது நமக்கு சந்தோஷமாக இருந்தது. நமக்கு சந்தோஷத்தை தருவதற்காக அன்னை மரியாள் கஷ்டப்பட்டார். ஆகவே அடுத்தவர்கள் சந்தோஷம் அடைவதற்காக நாம் கஷ்டப்பட்டாலும் சரி, கண்டிப்பாக அடுத்தவரை நலமுடன் வாழ வைக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக வாழ வேண்டிய வாழ்வை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். அதை பயன்படுத்தி அடுத்தவர் நலன் கருதி வாழ வேண்டிய வாழ்வை வாழ இறைவன் நோக்கி ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.